வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் வயல்களில் மழைநீர் தேங்கி நாற்று பறித்து நடவு செய்ய முடியாத நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் இழப்பீடு வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் குறுவை சாகுபடி முடிந்து பல இடங்களில் சம்பா தாளடி சாகுபடி துவங்கியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. வடிகால் வாய்க்கால் பல இடங்களில் தூர்வாரப்படாத நிலையில் அறுவடை செய்யப்பட்டு சம்பா பயிரிட தயாராக உள்ள வயல்களில் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்கிறது. இதனால் வேதனை அடைந்துள்ள அப்பகுதி விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயி அவங்களுக்கு நிலம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி விதை விட்டுருக்காங்க. இந்த நாட்டை நாங்கள் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. இதை பறிச்சியும் நட முடியாது, இதை ஆளாக்கவும் முடியாது. இந்த கனவு விட்ட நாற்றை ஆளாக்கணும்னா ஒரு 10 சிப்பம் விட்ட நாற்று ஒரு மூட்டை கூட நெல்லு காணாது. இப்போ இந்த நாற்றை நாங்கள் என்ன செய்யறது? நம்ம புதுசாக விதை விட்டு நம்ம இவங்கெல்லாம் காலம் தாழ்த்தி போவோம். ஜனவரி 22 நீங்கள் மேட்டூர் அணையை சேர்த்துருவீங்க, நாங்கள் திருப்பி பிரச்சனை பண்ணணும். அதனால இதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும். இந்த விர விட்டவங்களுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக நிவாரணம் வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். வாய்க்கால் ஆறுகள் தூர் வாரப்படாததுனால இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருக்குங்கிறது தெள்ள தெளிவாக இது மூலியமாக சொல்லிக்கிறேன்.